ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட டவுட்டு தான். டேக்ஸ் ரூரல் வில்லேஜில் எப்படி பே பண்ணுறது அப்படி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு vptax.tnrd.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இந்தமாதிரி ஒரு வெப்சைட்குள்ளே போகும். ஸோ இதான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட், அதாவது வில்லேஜ் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லலாம். இது மாதிரி கிராமத்துக்கும் தனியாக இருக்குது, நகரத்துக்கும் தனியாக இருக்குது. ஸோ நகரத்தில் வரி செலுத்துறது எப்படி அப்படின்றதுக்கான தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இல்லை ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். அது பார்க்காதவங்க பார்த்து அந்த மூலிமா வரி செலுத்துகிறதா இருந்தீங்கன்னா அதில் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வரி செலுத்திக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சொத்து வரி கணக்கீடு பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான தனி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் நிலுவைத் தொகை என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை செக் பண்ணிடலாம் எப்படின்னு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இதுமாரி மதிப்பீடு செய்கிறது அப்படின்னு இருக்கும். அதில் எந்த நீங்கள் மதிப்பீடு செய்ய போகிறீங்க, எந்த வரியை நீங்கள் மதிப்பீடு செய்ய போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சொத்து வரியா, குடிநீர் கட்டணமா, இல்லை தொழில் வரியா, வரி அல்லாத இல்லை வர்த்தக உரிமமா அப்படின்ற எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொத்து வரி அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இருக்கிறத என்னென்ன டீட்டெயில்ஸோ, மாவட்டத்தின் பெயர் என்ன, உங்கள் மாவட்டம் பெயர் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட பிளாக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளாக்கையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட வில்லேஜ் பஞ்சாயத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் என்ன இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்து என்ன பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். இப்படி ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மீதி இருக்கிறத கொடுத்துட்டு அதை கொடுக்கலாம். ஓகே, அப்போ வரி விதிப்பு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அல்லது கதவு எண், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க. உங்கள் ரெண்டுத்தில் எது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கொடுத்து நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சது கதவு எண் தான். ஸோ கதவு எண்ணை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சர்ச் அப்படின்றது கொடுத்தோன்னா இந்த பெயரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஷோ ஆகும். ஸோ வரி விதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, யாரோட பெயர் என்ன, வார்டு என்ன, குக்கிராமத்தோட பெயர் என்ன, தெரு பெயர் என்ன அப்படின்றது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நம்ம பே பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பே பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வியூ அப்படின்றது கொடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா இப்போ பெயர் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம் பார்த்துட்டு, இப்போ பே அப்படின்றது எவ்வளோ கட்டணும் அப்படின்றது அந்த அமௌண்ட் அதில் தெரியும். ஸோ சொத்து வரிக்குரிய மதிப்பு என்ன அப்படின்னா 165 ரூபா சொல்லியிருக்காங்க ஆனுவலாக. அதாவது மொத்தமாக 2022-23 வரைக்கும் என்னது வருஷத்துக்கு 165 ரூபா. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், பே அப்படின்றது கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். கொடுத்ததும் என்ன ஆகும், பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகுது. திரும்ப என்ன பண்ணணும், இதில் பெயர் என்ன அப்படின்றத கொடுத்துட்றோம். ஏன்னா நல்லா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு தான், வேறு யாருக்கும் இந்த வரி போயிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம டபுள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்ம பெயர், நம்மளோட அலைபேசி என்ன இருக்குது அப்படின்றத அந்த எண்ணையும் கொடுத்துட்டு, உங்கள் மின்னஞ்சல் முகவரி இருக்குதுன்னா அதையும் கொடுத்துக்கோங்க, அதாவது இமெயில் அட்ரஸ் அதையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னது மாவட்டத்தின் பெயர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பிளாக் பெயர் என்ன, அது எல்லாமே அதிலே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொத்தம் எவ்வளோ கட்டணும், 165 ரூபா. இது சொத்து வரிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம். பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், பே அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்படி வேணான்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ பே அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட்டை டேரெக்ட் பேஜுக்கு போகுது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எப்படி என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்கோ, கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ எது என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நெட் பேங்கிங் எப்படி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு பேங்க், என்ன பேங்க் உங்கள் நெட் பேங்கிங் இருக்கோ அதை கிளிக் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். இது நெட் பேங்கிங் மூலமாக என்ன ஆகுது, ஜிஎஸ்டிலாம் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ மொத்தமாக எது பேமெண்ட்டும் ஆயிடுச்சு, அதை என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது இல்லாமல் நம்மளுக்கு கட்டினதுக்கப்புறமா ஒரு ரெசிப்ட்டு வரும், அதையும் என்ன பண்ணிக்கலாம்,
சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரிசிப்ட் நம்பர் வந்துடுச்சு. அதை டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். இதுதான் வந்து கிராமத்துக்கான வரி செலுத்துதல் முறை. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும்னா அதான் அது ஒரிஜினல். முன்னாடியெல்லாம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் கட்டி வெயிட் பண்ணி கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால இந்த ப்ராசஸ். ஸோ கட்டியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த QR கோடு மூலிமா ஆன் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தான் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பிரிண்ட் எடுத்து காப்பி எடுத்து பத்திரமா பீரோவில் வச்சுக்கோங்க. எல்லாம் என்ன பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், அது இல்லாமல் விரைவாக வழி செலுத்தணும் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் இதை செக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து பேமெண்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் விரைவாக வழி செலுத்துதல் அப்படின்னு கொடுத்துட்டு பே டேக்ஸ் அப்படின்றது கொடுத்து அதே மாதிரி உங்கள் பெயர், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு சர்ச் அப்படின்றத கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கட்டிக்கலாம். வரி செலுத்திய விவரங்களை பார்க்கணும். இப்போ இது முடி வரி செலுத்திட்டோம். ஸோ அதோட விவரங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை என்ன வரி வகை கொடுத்து செலுத்துனீங்களோ சொத்து வரியாக அந்த சொத்து வரியை கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாவட்டமோ அந்த மாவட்டமை கொடுத்துட்டு என்ன தொகுதியோ அந்த தொகுதியும் கொடுத்துடலாம். ஊராட்சி என்ன அப்படின்றத கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ரசீது வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணை வச்சுக்கோங்க. இல்லை வரி விதிப்பு எண்ணை வச்சுக்கோங்க. இல்லை வரி வசூல் தேதி என்னவோ அந்த தேதியை வந்து கொடுக்கணும். மூணுத்தில் எது வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கேப்சா கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதை ஷோ அப்படின்றத காமிச் பண்ணி நம்ம ஷோ பண்ண வச்சிடலாம். இப்போ வந்து இங்கே வரி விதிப்பு எண் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு கேப்சான்ற கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஷோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகுது, இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது என்ன ஆகும், ஷோ ஆகும். இதுலேயே என்ன பண்ணலாம், இதுலேயும் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம், டவுன்லோட் ரெசிப்ட்டும் பார்க்கலாம். அந்த விரைவாக வரி செலுத்துதல் அதில் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். எதில் வேணுமோ நீங்கள் என்ன பண்ண பார்த்துக்கலாம். இதில் என்ன கொடுத்துருந்தீங்க, பேமெண்ட்டுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுக்க போகிறோம். அந்த ஃபோன் நம்பரில் என்ன வந்து வரி செலுத்திருக்காங்களோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன ஆகும், அதில் ஷோ ஆகும். சக்ஸஸ் காமிச்சு டவுன்லோட் ரெசிப்ட். அது மூலிமா என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ட் உங்களால் நான் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வில்லேஜ் வரி செலுத்துதல் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட டவுட்ஸ் எதனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினு.